தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் பொள்ளாச்சி ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த ஃபீல்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இதில் இப்போ இந்த காய் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பீக்கங்காய் ஃபீல்டில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மெயினாக அதாவது பொட்டாஸோட சத்து பற்றாக்குறை. இது இது க்ளோஸ்அப். இது பொட்டாஸோட சத்து பற்றாக்குறை. இந்த மாதிரி காய் இந்த மாதிரி வீங்கி வர்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா பொட்டாஸோட சத்து பற்றாக்குறை. இந்த பொட்டாஸோட இது பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் அதாவது வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் வாட்டர் சாலிபிளாகவும் கொடுக்கலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா பொட்டாஸை கரைச்சி எடுத்து கொடுக்கக்கூடிய பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா இருக்குது. நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக பொட்டாசியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ட்ரிப்பு மூலம் விடக்கூடிய ஹெச்டி பொட்டாஷ் ஹெச்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 மில்லி நீங்கள் கொடுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பல்க் ஃபெர்டிலைசராகவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது வெள்ளை பொட்டாஷ் இருக்குது, அது ட்ரிப்பில் கரைச்சி கொடுக்கக்கூடியதும் இருக்குது. அதே டைமில் நீங்கள் நார்மலாக பொட்டாஷ் தனியாகவும் பார்த்திங்கன்னா ட்ரிப் கிரேடில் நிறைய இருக்குது. அதுவும் ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக மெயினாக இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் பல ஈயோட பிரச்சனை இருக்கும். பல ஈ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதாவது காய் சிறுத்து போயிருக்கும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு உங்களுக்கு சின்ன சின்ன இந்த டாட்ஸாக பார்த்திங்கன்னா உள்ளே ஓட்டை போட்டு மெயினாக உள்ளே ஒரு இது மாதிரி வச்சிரும். அதனால் காயோட இது பார்த்திங்கன்னா அப்படியே சிறுத்து போயிடும். உங்களுக்கு இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸோட அட்டாக் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு காம்பினேஷன்ஸில் கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. காம்பினேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேவைக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கான அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் அந்த டப்பா பார்த்திங்கன்னா அந்த கவர்ச்சி பொறி பார்த்திங்கன்னா வைக்கலாம். ஃப்ரூட் ஃப்ளைஸ் நீங்கள் அது வைக்கும் போது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதோட இது அடல்ட் பார்த்திங்கன்னா பிடிச்சி உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் இன்னொரு அதாவது உங்களுக்கு சாம்பல் நோய் பிரச்சனையும் இருக்குது. சாம்பல் நோய்க்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இதுக்கான சிம்டம்ஸ் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மெயினாக இது நீங்கள் நார்மலாக உயிரியல் முறையில் சூடோமோனஸ் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி பேஸ்லெஸ் சப்டில்ஸுங்கிற மருந்து ஸ்ப்ரே பண்ண கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கெமிக்கல் மெத்தடில் போகும்போது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த சாம்பல் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுவும் நீங்கள் ஒரு டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கலாம். கொடுக்கும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கிராப் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல உங்களுக்கு காய் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காயோட தன்மை நல்லாவே இருக்குது. நம்ம ஐபிஎல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஆரம்ப காலத்தில் அழுகல் பிரச்சனை வரும்போது இந்த ஸ்போரிடெக்ஸ் வெரிடெக்ஸ்ங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் நம்மளோட ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் ப்ராடக்ட் ஏக்கராக்கு ஒரு 1/2 கிலோ மேனிக்கு விட்டுருக்காரு. அதே டைமில் வேர் வளர்ச்சிக்கு ரூட் ஹெல்த்தும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேம் ஹெச்டிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா கீழே யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது தகவலுக்கு பார்த்திங்கன்னா என்னை பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.